இனிய திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம். உங்கள் நலனை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நமது ராசிக்கு இன்றைக்கு என்னென்ன நல்ல நன்மைகள் காத்திருக்கின்றன என்பதை இந்த வீடியோவில் நாம் அனலைஸ் பண்ணலாம். நாம் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட எண் என்ன, எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நமது வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மேலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்தி ஆளும்பது அழுத்தி விடுங்க. இதனால் புதிய வீடியோக்கள் உடனடியாக நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடைக்கும். இன்னைக்கு 7/3/2022 திங்கட்கிழமைங்க. தமிழ்ல பிளவ வருடம் மாசி மாதம் 23ஆம் நாள். இன்றைய தினம் திங்கட்கிழமைங்க. சிவபெருமான் வழிபாடு, உங்களுக்கு நந்தி வழிபாடு நல்ல நன்மைகளை தரும் சிறப்பான நாளுங்க. இன்றைய தினத்திற்கான கிரக நிலைகளை பார்க்கலாம் வாங்க. கிரக நிலைகளை இன்றைய தினம் காணும் பொழுது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி பகவானுடன் சுக்கிரன் மற்றும் செவ்வாய் கிரகங்கள் இணைந்து காணப்படுகின்றன. மேலும் ராசிக்கு 6ஆம் இடத்தில் குரு பகவானுடன் புதன் மற்றும் சூரியன் ஆகிய கிரகங்கள் இணைந்து காணப்படுகின்றன. ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் உள்ளார். அதனால் இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளது. நாளை மதியம் 2:27 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் அமைந்துள்ளது. மொத்தத்தில் கிரக அமைப்புகளை நாம் உற்று நோக்கும் பொழுது இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல ஒரு ரொமான்ஸ் உணர்வு நிறைந்த அற்புதமான தினமாகவே அமைப்பெறுவீர்கள். இன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடாத சில விஷயங்களை மட்டும் கடைபிடித்தால் போதும். இன்றைய நாள் மிகவும் இனிய நாளாக அமையப்பெறுவீர்கள். இன்றைய தினம் இறை வழிபாடு உங்களுக்கு நல்ல பலனை தரும். இன்றைய தினம் இறை வழிபாடு மூலமாக நீங்கள் மன நிம்மதியை பெறக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமைப்பெறுவீர்கள். இன்றைய தினம் உங்களுக்கு அமைதி, அகந்தை இல்லாத நான் என்ற அகந்தை இல்லாத ஒரு நல்ல நல்லடக்கம், இவை இரண்டும் இருந்தால் போதும். இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலன்கள் கிடைக்கும். இன்றைய தினம் உங்களது நண்பர்களுடன் நீங்கள் நேரத்தை நன்கு செலவிடுவீர்கள். அதன் மூலமாக உங்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியாக அமையும். மேலும் உங்களுக்கான நேரத்தையும் இன்றைய தினம் நீங்கள் சிறப்பாக உங்களுக்கு பிடித்த வேலைகளை செய்வதை பயன்படுத்திக் கொள்வீர்கள். அதன் மூலமாகவும் நல்ல நன்மைகள் உண்டு. உங்களால் முடிக்க முடியாத சில பழைய விஷயங்களை இன்றைய தினம் நீங்கள் எடுத்து முடிக்கிறதுக்காக முயற்சி செய்வீங்க. குறிப்பாக கலைஞர்கள் உங்களுடைய படைப்பாற்றலை, உங்களை கடந்த காலங்களில் முடிக்கப்படாத சில விஷயங்களை இன்றைய தினம் முயற்சி செய்வீர்கள். இன்றைய தினம் உங்களுக்கு மனம் கவர்ந்த காதலுடன் இல்வாழ்க்கை மிக மிக இனிமையாகவே அமையுங்க. இல்வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனைகளையும் தவிர்க்க நீங்கள் வாக்குவாதம் மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். அதை செய்யாமல் இருந்தால் இன்றைய தினம் உங்களுக்கு ரொமான்ஸ் உணர்வு அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நல்ல தினமாக உங்களுக்கு இருக்கிறது. அதீதமான காதல் உணர்வை உங்களது மனம் கவர்ந்த காதலிடம் இன்றைய தினம் நீங்கள் பெற முடியும். இன்றைய தினம் எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது தாங்க நல்லது. நீங்கள் இப்போ வெளியே போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான பொருளெலாம் எடுத்துக்கிட்டிங்களா, இல்லை நீங்கள் கொண்டு வந்த பொருளை மறுபடியும் திரும்ப எடுத்துக்கிட்டிங்களா, எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். அது நல்லதுங்க. வாகனங்களில் போகும்போது ஹெல்மெட் போன்ற பாதுகாப்பு உபகரணங்கள் உங்களுக்கு இன்னும் கூடுதல் பாதுகாப்பு தருங்க. நீங்கள் ஒழுங்காக தான் ஓட்டுவீங்க, ஆனால் மற்றவங்களை நம்ப முடியாது இல்லையா? அதனால் இன்றைக்கி நீங்கள் பாதுகாப்பு உபகரணங்களை கரெக்டாக எடுத்துக்கங்க. மேலும் உங்களுடைய பொருட்கள் மீது சற்று கவனமாக இருங்க. விலை உயர்ந்த சில பொருட்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை இன்றைக்கி நீங்கள் வீட்டிலேயே வச்சுட்டு போகிறது நல்லதுங்க. இன்றைக்கி கையில் எடுத்துகிட்டு நீங்கள் சுத்த வேண்டாம். மிகப்பெரிய பண பரிமாற்றம் இந்த மாதிரி விஷயங்களை இந்த நீங்கள் ரொம்ப கவனமாக செய்யணும். அல்லது உங்களது நம்பிக்கைக்குரியவர்கள் யாராவது இருந்தால் அவர்களுடைய ஆலோசனைகளை பெற்று நீங்கள் செய்யலாம். வழக்கமான பணிகளை நீங்கள் செய்யலாம். அதில் எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது. நல்ல ஒரு சிறப்பாகவே செஞ்சு முடிப்பீங்க. ஆனால் இன்றைய தினம் புதிதாக எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் தொடங்கும் பொழுதோ, அல்லது இன்றைய தினம் புதிதாக நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணும்போதோ சற்று விழிப்புணர்வுடன் இருங்கள். மிகப்பெரிய ஒரு அர்ஜென்ட்டாக செஞ்சே ஆகணுங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் செய்யலாம். இல்லை அப்படின்னாலும் நீங்கள் இன்றைய தினம் செய்யாமல் நாளை வரை தள்ளி போடுவது நல்லதுங்க. சில முக்கியமான செலவுகளாகட்டும் அல்லது சில முக்கியமான காரியங்களாகட்டும் உங்களது வாழ்க்கையை திருப்பக்கூடிய அளவிற்கு முக்கியமான சில காரியங்கள் இருக்குதுன்னா, மிகப்பெரிய காரியங்கள் இருந்தது அப்படின்னா நாளை மதியத்திற்கு மேல் நீங்கள் செய்து கொள்ளலாங்க. உங்களுக்கு சிறப்பாகவே அமையும். அதனால் இன்றைக்கி நீங்கள் சற்று பொறுமையாக நிதானத்துடன் நடந்து கொள்வது உங்களுக்கு மிகச்சிறந்த பலனை தருங்க. அமைதியாக இருங்க. யார்கிட்டையுமே வாக்குவாதம் வேண்டாம். உங்களுடைய கருத்துக்களை மற்றவங்களை புரிஞ்சிக்கக்கூடிய தன்மையில் இருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் உங்கள் கருத்துக்களை வெளியிட்டாலும் அதில் பிரயோஜனம் இருக்காது. எனவே இன்றைய தினம் நீங்கள் அமைதியுடன் நடக்கவற்றை வேடிக்கை பார்த்து கொண்டு உங்களது நேரம் வரும் வரை பொறுத்திருந்து செயல்படுறதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். எனவே இன்றைய தினம் பொறுமையுடன் செயல்படுங்கள். வாக்குவாதம் வேண்டாம். ஏதாவது ஒரு வாக்குவாதம் உங்களை ஏற்படுத்தி கொண்டு சண்டை சச்சரவுகளை வேண்டுமென்று இழுத்த கூட நீங்கள் இன்னைக்கு அமைதியாக இருந்துடுங்க. நாளைக்கு பார்த்துக்கலாம்னு விட்டுருங்க. அதுதான் நல்லதுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமாக நல்ல ஒரு சங்கடம் இல்லாத ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்படுங்க. இன்னைக்கு உங்களது இல்வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமையுங்க. உங்களது மனம் கவர்ந்த இல்வாழ்க்கை துணையுடன் நீங்கள் இன்றைய தினம் ஜாலியாக டூர்ஸ் போகக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை அமையப்பெறுவீங்க. இன்றைக்கி உல்லாசமாக இன்றைக்கி உங்களோட பொழுதை உங்களது வாழ்க்கை துணையுடன் சிறப்பாக கழிக்கக்கூடிய ஒரு அருமையான தினமாக இன்றைக்கி அமையப்பெறுவீங்க. இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற இன்றைக்கி நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்துக்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் ஒயிட் மற்றும் சில்வர் இரண்டு நிறங்களும் இன்றைய பயன்படுத்தலாம். இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் 3.
இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம். அதற்கு முன்பாக நமது கன்னியுடைய ராசிபலன் சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ பண்ணிக்கங்க. கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆழ்ந்து அழுத்த மறந்துடாதீங்க. இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்ப உறுப்பினர்கள் மூலமா சற்று அலைச்சல்கள் இருந்தாலும் உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டுங்க. சமுதாய பணிகளில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான தினமா இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எந்த ஒரு விஷயத்தையும் யோசிச்சு சிந்திச்சு செயல்படுறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அது பிசினஸ்லயே ஆகட்டும், உங்களது பர்சனலான வாழ்க்கையிலாகட்டும், நீங்கள் இன்றைய தினம் சிந்தித்து செயல்படுவது உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நன்மைகளை தருங்க. வாக்குறுதிகள் அல்லது யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போடுறது இன்றைய தினம் தவிர்ப்பது உங்களுக்கு மிகவும் பயனளிக்கக்கூடியது அமையுங்க. சில சங்கடங்களை தவிர்க்க அது உதவும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு சில பேரோட கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாங்க. விவாதங்களை இன்றைய தினம் தவிர்த்துறது நல்லது. நாளை மதியத்திற்கு பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று நீங்கள் மற்றொரு கருத்துக்களை காதில் போட்டுக் கொள்ளுங்கள். உங்களுக்கான நேரம் வரும் வரை காத்திருந்து பேசுவதுதான் உங்களுக்கு சிறந்த பலனை தரும். பழைய சிந்தனைகள் மூலமாக உங்களுக்கு சில நெருக்கடியான சூழல்கள் ஏற்பட்டாலும் அது நீங்கிவிடும். இன்றைய தினம் கவனமாக விழிப்புணர்வுடன் இருந்தால் நீங்கள் மிகச்சிறந்த ஒரு தினமாக மாற்றிக்கொள்ள முடியும். நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு பெல் பட்டன் அழுத்தி ஆழ்ந்து அழுத்தி விடுங்க. பிடிக்கலைனாலும் ஏன் பிடிக்கலைங்கிற விஷயங்களை கமெண்ட் செக்ஷன்ல சொன்னீங்கன்னா நம்ம வீடியோ குவாலிட்டியை அடுத்த வீடியோல இம்ப்ரூவ் பண்ணிக்குவோம். நாளை தினத்திற்கான ராசி பலன்களுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.